அதையே என் மீது திணிக்க முயன்ற இந்த மணிமாறனை இப்பொழுது நான் கடுமையாக தண்டிக்கப் போகிறேன். மணிமாறா, ஏழைகளின் இதே சிம்மாசனத்தில் வீற்றிருக்கும் நீ இந்த சிம்மாசனத்தையும் அலங்கரிக்க வேண்டும். எங்கே இந்த பொறுப்பை நீ உதறி தள்ளிவிட்டு ஓடி விடுவாயோ என்று பயந்துதான் உனக்கு இந்த அன்பு விளங்கிட்டேன். உங்களுக்கு மனமாற்றம் ஏற்பட்ட பிறகு இந்த பதவியில் நம்மில் யார் இருந்தாலும் ஒன்றுதான். எங்கள் எல்லோரின் சார்பாகவும் நீங்களே அதில் இருந்து நல்லாட்சி நடத்தும்படி கேட்டுக்கொள்கிறேன். மணிமாறா, என்னை மன்னித்து விடுங்கள். நல்லவராக தெரிந்துவிட்ட இந்த மாவீரரை உங்கள் தளபதியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். மணிமாறா, கடமை வீரனாகிய நீ பதவியேற்க வேண்டும் என்பதுதான் எங்கள் விருப்பம். மக்கள் விருப்பமும் அதுதான்.